இன்னைக்கான வீடியோ என்னன்னா நீங்கள் வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு குப்பையில் தூக்கி போட்டுருக்கிற மெட்டீரியல் வச்சு ஒரு கோழிக்கோ இல்லைனா ஏதோ ஒரு பறவைக்கோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபுட் ஃபீடரும் வாட்டர் ஃபீடரும் எப்படி மேக் பண்ணுறது அப்படின்றதான் வந்துட்டு பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் இதே போல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் இருக்குது. எல்லா வீடியோஸும் வந்துட்டு போயிட்டு பாருங்கள். பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வந்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணிட்டேன்னா ஆயில் கேன் அப்புறம் ஒரு பிளாஸ்டிக் டப்பா இது ரெண்டையும் வந்துட்டு எடுத்துக்கிறேன். கூட வந்துட்டு பார்த்தீங்கன்னா கடையிலேருந்து டேங்க் கனெக்டர் அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 3/4 இன்ச்சு பிவிசி எல்போ த்ரெட்டட் எல்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒன்று வாங்கிட்டேன். இது ரெண்டுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா சேர்த்து ஒரு 40 ரூபா கிட்ட தான் வந்துச்சு. நீங்கள் எம்சியில் வச்சு ஒட்டணும் அப்படின்னாலும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதுவே 30 ரூபா கிட்ட வரும். ஸோ அதனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதுவே வந்துட்டு பெட்ரு தான். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா இந்த டேங்க் கனெக்டர் வந்துட்டு இந்த கேனில் வந்துட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் எந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணுறேன் அப்படின்றத நீங்கள் பார்த்துங்க. அந்த இடத்துல வச்சுட்டு ஸ்கெட்ச் வச்சுட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணுற இடத்த வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்ன செய்யணும்னா கத்தியை வச்சுட்டு பார்த்தீங்கன்னா கட் பண்ணி வந்துட்டு எடுத்துக்கலாம். நம்ம இப்போது இந்த டேங்க் கனெக்டரை நம்ம இப்போ கேனுக்குள்ளே விட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போட்ட ஹோல்ஸ் வழியாக வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேங்க் கனெக்டர் வந்துட்டு இந்த கேனுக்குள்ளே வந்துட்டு போகலை. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஓரத்தில் இந்த ரவுண்டாக இருக்கு இல்லையா, இது வந்து தேவையான அளவு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணிட்டு தரலாம். இந்த மாதிரி இந்த இடத்த நறுக்கிறதுனால வந்துட்டு நம்மளுக்கு வாட்டர் லீக் ஆகும் அப்படின்னு டவுட் உங்களுக்கு இருக்கலாம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அதிகமான ப்ரெஷர்லாம் இருக்க போகிறது இல்லையா, அதனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லீக்கெல்லாம் வந்துட்டு ஆகாது. இப்போ என்ன பண்ணுறேன்னா ஒரு ரப்பர் வாஷர் எடுத்து இந்த டேங்க் கனெக்டரில் மாட்டிக்கிறேன். மாட்டிட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கட்டு கம்பி எடுத்து இந்த டேங்க் கனெக்டருக்குள்ளே விட்டு பார்த்தீங்கன்னா வெளிப்பக்கமாக வந்துட்டு வளைச்சி விட்டுக்கிறேன். அப்படி பண்ணால் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளால் இந்த டேங்க் உள்ளார அதாவது பார்த்தீங்கன்னா இந்த கேனுக்குள்ளார வந்துட்டு இந்த டேங்க் கனெக்டர் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ண முடியும். அப்படியே அந்த கட்டு கம்பியோட ஒரு எண்டை வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த கேன் வழியாக விட்டு நம்ம போட்டோம்லையே ஓட்ட அந்த ஓட்ட வழியாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வெளியில் இழுக்கலாம். தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்னொரு ரப்பர் வாஷர் இருக்குல்லையா, இந்த ரப்பர் வாஷரை வந்துட்டு இந்த டேங்க் கனெக்டரில் இப்போ வந்துட்டு போட்டுக்கலாம். அடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த பிளாஸ்டிக் டப்பா வந்துட்டு நம்ம தட்டு மாதிரி வந்துட்டு கட் பண்ணி எடுக்கணும். அதுக்கு முன்னாடி வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம டேங்க் கனெக்டர் எவ்வளோ உயரத்தில் இருக்கோ அந்த உயரம் வரைக்கும் வந்துட்டு வச்சுட்டு பாக்கி வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம தட்டு மாதிரி வந்துட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ கட் பண்ணும்போது உங்களுக்கே வந்துட்டு தெரியும். நீங்கள் இப்போ பார்க்குறீங்களே இந்த மாதிரி ஷேப்பில் வந்துட்டு கட் பண்ணி எடுத்துங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா அந்த கேனு கூட வந்துட்டு நம்ம அதை ஃபிக்ஸ் பண்ண முடியும். இப்போ அடுத்தது என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம அந்த டேங்க் கனெக்டர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை வந்துட்டு நம்ம ஒரு எக்ஸ்ட்ரா கொஞ்சமாக பீஸ் வச்சுருக்கோம் இல்லையா கட் பண்ணாமல், அதை வந்துட்டு வச்சுட்டு எந்த இடத்துக்கு நேரம் வருதோ அந்த இடத்த வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படி மார்க் பண்ண இடத்த வந்துட்டு கத்தி வச்சு பார்த்தீங்கன்னா ரவுண்டாக வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இது வந்துட்டு ரொம்ப சுகராக இருக்கணும், பெருசாக இருக்கக்கூடாது அப்படின்லாம் அது ப்ராப்ளம் கிடையாது. ஓரளவு வந்துட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஃப்ரீயாக வந்துட்டு கட் பண்ணி எங்கே போதும். இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா டேங்க் கனெக்டருக்குள்ளார விட்டுட்டு நம்ம வந்துட்டு நம்ம அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். டேங்க் கனெக்டரோட அந்த நட்டு இருக்கு இல்லையா, இதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா போட்டு நம்ம வந்து டைட் பண்ணிக்கலாம். இப்படி டைட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம உள்ளார வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரப்பர் வாஷர் இருக்குது. அதே போல் நம்மளுக்கு வெளியிலையும் வந்துட்டு ரப்பர் வாஷர் இருக்கு இல்லையா, இதனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சுத்தமாக வந்துட்டு அந்த இடத்துல லீக்கே வந்துட்டு வராது நம்மளுக்கு. அடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த த்ரெட்டட் எல்போ இருக்கு இல்லையா, இதை வந்துட்டு டேங்க் கனெக்டர் கூட வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த எல்போ வந்து பார்த்தீங்கன்னா நேராக வந்துட்டு தட்டை கீழே பக்கம் பார்த்த மாதிரி வந்துட்டு நம்ம திருப்பி வச்சுக்கலாம். இப்படி தான் வந்துட்டு நம்மளுக்கு ஆக்சுவலாக வந்துட்டு இருக்கணும். அவ்வளோதாங்க, நம்மளோட வாட்டர் ஃபீடர் இப்போ ஃபுல்லாக வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. நம்ம இப்போ டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணால் ஒரு பழைய துணியை எடுத்துகிட்டு அதை வந்து பார்த்தீங்கன்னா அந்த எல்போவில் வந்து ஃபஸ்ட்டு வெளில விட்டுக்கிறேன். நம்ம தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்துட்டு நம்ம அடைச்சி வச்சுக்கணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் கேனை வந்து சின்னதாக வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து போன மாதிரி அந்த கேனுக்கு மேலே வச்சுட்டு தண்ணியை வந்துட்டு நம்ம இப்போ ஃபில் பண்ணிக்கலாம். இந்த கேனோட மூடி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியம். இந்த கேனோட மூடியை போட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்துட்டு டைட்டாக வந்துட்டு லாக் பண்ணிக்கிறேன், ஏர் வந்துட்டு லீக் ஆகாத அளவுக்கு. இப்போ என்ன பண்ணுறேன்னா நம்ம அந்த பெண்டில் வந்துட்டு ஒரு பழைய துணியும் சொல்லி அதை வந்து வெளியில் எடுக்கிறேன். எடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தண்ணி வந்துட்டு வெளியாக ஆரம்பிக்கும். ஆனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த பெண்டை தாண்டி வந்துட்டு பார்த்தீங்கன்னா மேலே வந்துட்டு வராது. நம்மளுக்கு தண்ணி எடுத்தோம் அப்படின்னா தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு திருப்பி வந்துட்டு கீழே வரும். நீங்களே வந்துட்டு பாருங்கள். அடுத்ததான் வந்துட்டு ஃபுட்டுக்கான ஃபீடர் எப்படி மேக் பண்ணுறது அப்படின்றத வந்துட்டு பார்க்கலாம். இது ரொம்பவே வந்துட்டு சிம்பிள் தான். இந்த ரெட் கலர் பவுல் இருக்கு இல்லையா, அந்த பவுலில் வந்துட்டு பாட்டம் மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். மேலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டேமேஜ் ஆகிருக்கு, இருந்தாலும் அது வந்துட்டு நம்மளுக்கு தேவையில்லை. அதை வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் மார்க் பண்ணிக்கிறேன். இந்த பாட்டமை மட்டும் ஆக்ஸா பிளேடை வச்சுட்டு கட் பண்ணி வந்துட்டு எடுத்துக்கலாம். இதுக்கு வந்துட்டு இன்னொன்று தேவை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா போல்ட்டு வித் நட்டு வந்துட்டு வேணும். ஒரு 6 போல்ட்டு வித் நட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா கடையிலேருந்து வந்துட்டு வாங்கிட்டேன். என்ன பண்ணுறேன்னா இந்த பவுலில் பாட்டம் சைடில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கத்தி வச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு ஓட்டை வந்து போட்டுக்கலாம். அதே போல் இந்த வாட்டர் கேனோட மூடிலையும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சென்டரில் இந்த போல்ட் உள்ளே போகிற மாதிரி வந்துட்டு ஓட்ட போட்டுக்கிறேன். அடுத்ததான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த போல்ட்டு வந்துட்டு இந்த ரெட் கலர் போல்ட் இருக்கு இல்லையா, அதோட பாட்டம் சைட்லேருந்து மேல் பக்கமாக வந்துட்டு விடுறேன். விட்டுட்டு அந்த போல்ட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஓட்ட போட்டு வச்சுருக்கலையா மூடி, அந்த மூடியை வந்துட்டு நம்ம மாட்டிக்கலாம். அதை பார்த்தீங்கன்னா அந்த பாட்டில் வந்துட்டு நம்ம மேலேருந்து மாட்டுற மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். மேலே இந்த மூடியில் வாஷரையும் இந்த நட்டையும் போட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் நல்லா டைட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த வாட்டர் கேனில் வந்துட்டு கேப்பு போடுறோம் இல்லையா, அதுக்கு கீழே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம 4 இடத்துல வந்துட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இப்போ மார்க் பண்ணுறேன் இல்லையா, இதளவுக்கு வந்துட்டு நம்ம கட் பண்ணாலே வந்துட்டு போதும். அதை அப்படியே என்ன பண்ணுறேன்னா கத்தியை ஹீட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போது ஓகே, 4 சைட்லேயும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கட் பண்ணி எடுத்தாச்சு. அந்த அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாட்டர் கேனோட டாப் சைடில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சின்னதாக வந்துட்டு கட் பண்ணி எடுக்கணும். இது எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்குள்ளே வந்துட்டு நம்ம ஃபுட்டை வந்துட்டு ஃபில் பண்ணுறதுக்காக. இது வந்து ஃபுல்லாக கட் பண்ணி அப்படியே மொத்தமாக வெளியில் எடுத்துடாமல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணணும். அதாவது நல்லா ஷார்ப்பான நைஃபை வச்சுட்டு நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, இதை மட்டும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கட் பண்ணுங்கள். அந்த கொஞ்சம் மார்க் பண்ணாமல் விட்டுருக்க பார்த்தீங்களா, அந்த இடத்த வந்துட்டு பார்த்தீங்கன்னா கட் பண்ணாமல் விட்டுருங்க. அப்படி இருக்கும்போது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸியாக வந்துட்டு நம்ம ஃபுட்டை உள்ளே போடுறோமா, உள்ளே போட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதை வந்துட்டு லாக் பண்ணி விட்டுக்கலாம். அதே போல் ஃபுட்டை போடணும் அப்படின்னா வந்துட்டு திறந்துக்கலாம்.
இப்போ என்ன பண்ணுறேன்னா இந்த வாட்டர் கேனை வந்துட்டு இந்த பவுலில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்க மூடியில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, அவ்வளோதான். பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃபுட்டுக்கான ஃபீடரும் வந்துட்டு நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இதையும் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். எங்கள் வீட்டில் வந்துட்டு கோழிக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா அரிசி வந்துட்டு லைட்டாக மிக்சியில் போட்டு அரைச்சி வந்துட்டு பார்த்திங்கன்னா போடுவேன். ஸோ அதே மாதிரி வந்துட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஃபுட் ஃபீடர் இருக்குல்ல மேலே வந்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கட் பண்ணியிருக்க வழியாக வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த ஃபுட்டை வந்துட்டு உள்ளார வந்துட்டு ஃபில் பண்ணுறேன். இப்போ இந்த ஃபீடரில் வந்துட்டு கோழி அரிசி எடுக்குது அப்படின்னா எடுக்க நம்மளுக்கு அரிசி அந்த பாட்டிலேருந்து வந்துட்டு கீழே வந்துக்கிட்டே இருக்கும். பார்க்குறவங்களுக்கே வந்துட்டு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். எடுக்கலை அப்படின்னா அந்த வாட்டர் கேனுக்குள்ளே வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃபுட் அப்படியே இருக்கும். ஓகே, அவ்வளோதான் கைஸ். நம்ம வாட்டர் ஃபீடர் அப்புறம் ஃபுட் ஃபீடர் ரெண்டுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக வந்துட்டு பண்ணி முடிச்சாச்சு. இது அப்படியே வந்துட்டு பார்த்திங்கன்னா கோழிக்கிட்ட கொண்டு வச்சு ஒரு லைவ் டெஸ்ட்டே வந்துட்டு நம்ம இப்போ பண்ணிடலாம். இன்றைக்கான வீடியோ வந்துட்டு பார்த்துருப்பீங்க. அது குப்பை அப்படின்னு நினச்சோம்னா கடைசி வரைக்குமே அது குப்பை தான். ஆனால் அதுவே வந்துட்டு நம்ம அதை யூஸ்ஃபுல்லான ஒன்றா மாற்றிக்கணும் அப்படின்னு நினச்சோம்னா கண்டிப்பாக வந்துட்டு பார்த்திங்கன்னா மாற்றிக்க முடியும். சேனல்னால் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ பார்த்திங்கன்னா நான் போகிற வீடியோஸ் எல்லாத்தையுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். எல்லா வீடியோஸையும் உங்களால் தவறாமல் பார்க்க முடியும்.